ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யுவன். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்லைம் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு நன்றி. போராக்ஸ்னு ஒரு ஆசிட் ஒரு பவுடர் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா போரிங்னு ஒரு பவுடர் விற்கிறாங்க. இந்த புண்ணுக்கெல்லாம் விற்பாங்க, காலில் அடிபட்டுச்சுன்னா மெடிக்கலில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அது நான் வாங்கி வந்து நான் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்துருக்கு, அது பார்க்குறவங்களுக்கு, செஞ்சு பார்த்தவங்களுக்கு. நான் வந்து எங்கேயுமே நான் நிறுத்தாமல் என்னென்ன போட்டேன் க்ளீனாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் சேர்த்துருக்கேன், கேசரி பவுடர் தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெவிகம், அது வந்து நான் ஒரு 10 rupees தான். அது வாங்கி நான் ஃபுல்லாக வந்து இந்த தட்டில் ஊற்றிக்கிறேன். நான் 2 தான் வாங்கினு வந்தேன், 2 ஊற்றி இது பண்ணிடலான்ட்டு. சரி ஓகே, வேணாம், வேஸ்ட் ஆகிடும். ஆனால் வந்து நான் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் நான் பண்ண போகிறேன் இப்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போரிங் ஆக்சைடு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா அப்புறம் மிஸ் பண்ணிட்டு எனக்கு வரல அப்படின்னுவீங்க கமெண்டில், ஓகேங்களா? ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ, என்னென்ன சேர்க்குறேன், எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது வந்து ஒரு கொஞ்சம் நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லா ஆட ஆச்சு, அதுக்கு ஸ்பூனில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து கையில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கையில் பண்ணலாம், ஓகேங்களா? கையில் ஒட்டும், நீங்கள் பண்ணினே இருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த இதாகிடும். பாருங்கள், நல்லா நிறுத்தாமல் பண்ணினே இருங்க. ஏன்னா நிறுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி அப்படியே போயிடும் அது. அதனால் நீங்கள் பண்ணினே இருந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக வந்து அந்த இது குவாலிட்டிக்கு வரும் கரெக்டாக. இப்போ பாருங்க, நல்லா ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் ஒட்டிச்சு, மொத்தமே வந்துடுச்சுங்க, எல்லாமே வந்தது. அப்போ கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பிச்சுன்னு இருக்குது. அது நீங்கள் இன்னும் அந்த தண்ணி வந்து விட்டு பண்ணினே இருங்க, நிறுத்தாமல் பண்ணினே இருங்க, வந்துடும் கரெக்டாக. தட்டு பார்த்தீங்களா பல ஆயிடுச்சு. எத்தனாவது முறை கூட அது மாதிரி இல்லை தட்டு, இப்போ பல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தட்டிலேருந்து எடுத்துட்டு நல்லா கையில் மாவு பேசுகிற மாதிரி நல்லா போட்டு பேசின்னு பண்ணிட்டு திருப்பி அந்த பவுடர் இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணுங்கள். அதில் நான் வந்து பவுடர் ஆட் பண்ணேன். அதில் கலக்கி வச்சு அந்த தண்ணி வந்து காலி ஆயிடுச்சு, ஏன்னா மொத்தம் இதுக்கு ஊற்று. அதுக்கப்புறம் அந்த பவுடர் எடுத்து போட்டு இன்னும் நல்லா பண்ணுங்கள். இது பாருங்கள், செம்மையாக வந்துச்சுங்க. கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. கையில் அப்படி ஒட்டினா கூட நம்ம எடுத்தா கூட நான் இதுனா அந்த அப்படியே வந்துடுது, கையில் ஒட்டவே இல்லை. ஆல்ரெடி சைடில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது, விளையாட்டு ஜாலியாக இருக்குது, அப்படியே பண்ணிங்களே இருக்கலாமான்னு இருந்தது. செம்ம பெருசாக புச்சி சுத்தங்க, நல்லா நீட்டாக பெருசாக வந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது. திருப்பியும் அதே போட்டு கசக்கிட்டு திருப்பி வந்து நம்ம இஸ்தனா நல்லா பெருசாக வருது. நம்ம சின்ன கட் பண்ணி போட்டு கூட நம்ம ஃபுல்லாக பிச்சு நம்ம பிசுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றாயிடும். செம்ம பெருசாக வச்சுங்க. வா, இவ்வளோ பெருசு நான் ஸ்லைம் வந்து செஞ்சதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. பார்த்தீங்களா இவ்வளோ பெருசு வந்துச்சு, பிச்சு இஸ்தினே தான் வந்து நேகுதுங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் திருப்பி பிசுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அடுத்தக்கன்னு உருளை ஆயிடுச்சு. என்னடா அதுக்கு செம்மையாகுதுடா அப்படின்ட்டு எனக்கு விடுறதுக்கே மனசு இல்லைங்க. அப்படியே வெளில நேக்கலாமான்னு இருந்தது இதே வச்சு. பார்த்தீங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கினே இருக்குது, சிக்கே வந்துக்கினே இருக்குது அது. அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சுன்னா கூட திருப்பி நீங்கள் உருளை பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சிட்டிங்கன்னா நல்லா வரும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. இன்னும் பெருசாக அந்த நான் இன்னொரு ஃபெவிகம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, 2 சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அதையும் போட்டிருந்தேன்னா இன்னும் ரொம்ப பெருசாக வந்திருக்கும். சரி வேணாம், நம்ம முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.